பெக்டெல் டெஸ்ட். ஆலிசன் பெக்டெல் அப்படிங்கிறவர் வந்து இந்த ரூலை கிரியேட் பண்ணார். ஒரு காமிக் ஸ்ட்ரிப் மாதிரியே அவர் அதை பண்ணார், த ரூல் அப்படின்னு போட்டு. இந்த ரெண்டு பெண்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற மாதிரி சீன்ஸ் அதில் இருக்கணும். இன்ஃபேக்ட் கிராவிட்டி படம் எடுத்திங்கன்னா ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் மூவிஸ். இந்த படமே வந்து இந்த ரூலில் வந்து உள்ளுக்குள்ளே வரல. பட் ஆனால் பாஸ் ஆன 3 படங்கள்னு பார்த்தா ஜோஜோ ராபிட், பாரசைட், அதுக்கப்புறமா லிட்டில் விமன். இப்போ ரீசெண்ட் படங்களில் பார்த்தோம்னா அறம், நீலாம்பரியை எல்லாரும் திரும்ப 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 ரிப்பீட் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த நீலாம்பரியே கோர் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. இந்த டேயில் பெக்டெல் டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசியே ஆகணும். இது என்னென்னா, சினிமாவில் ஆன் த ஹோல் எவ்வளோ வந்து ஈக்குவாலிட்டி இருக்குது, அதாவது பெண்களும் ஆண்களும் சமமாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட். இது வந்து 1985 ஆலிசன் பெக்டெல் அப்படிங்கிறவர் ஒரு கார்ட்டூனிஸ்ட். அவர் வந்து இந்த ரூலை கிரியேட் பண்ணார். ஒரு காமிக் ஸ்ட்ரிப் மாதிரியே அவர் அதை பண்ணார், த ரூல் அப்படின்னு போட்டு. அதில் 3 ரூல்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த 3 ரூல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ரூலு, முதல்ல இந்த படங்களில் அட்லீஸ்ட் ஒரு 2 பெண்களாவது இருக்கணும். அது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, இந்த 2 பெண்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற மாதிரி சீன்ஸ் அதில் இருக்கணும். 3வது ரூலு, இந்த 2 பேரும் பேசுகிறாங்க ஓகே, ஆனால் அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க, அவங்க ஒரு ஆணை பற்றி பேசுனாங்கன்னா அந்த ரூலில் அவங்க வந்து வரமாட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆணை தவிர வேறு ஏதாவது ஒரு விஷயத்த பேசணும். இந்த மாதிரி 3 ரூல்ஸ் எந்த படங்களில் இருக்கோ அந்த படங்களில் பெண்களுடைய ரெப்ரசன்டேஷன் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று க்ரியேட் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை பற்றி படங்களில் அதை ரூலை வச்சு நிறைய ட்ரை பண்ணிலாம் பார்த்தாங்க. பட் ரீசெண்டாக 2018 பிபிசி என்ன பண்ணாங்கன்னா, ஆஸ்கரில் வின் பண்ண படங்கள் அதை எடுத்து இந்த ரூலை அப்ளை பண்ணி பார்த்தாங்க. பட் அதுலேயே நிறைய படங்கள் ஃபெயில் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் கிராவிட்டி படம் எடுத்திங்கன்னா ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் மூவிஸ். ஸ்பேஸே ஒரு கேரக்டராக இருந்து அதில் ஒரு ஆஸ்ட்ரோனாட், ஒரு உமன் ஆஸ்ட்ரோனாட்டை பற்றின படம். இந்த படமே வந்து இந்த ரூலில் வந்து உள்ளுக்குள்ளே வரல. பட் ஆனால் அதில் பாஸ் ஆன 3 படங்கள்னு பார்த்தா ஜோஜோ ராபிட், பாரசைட், அதுக்கப்புறமா லிட்டில் விமன். இந்த 3 படங்களும் அதில் வின் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதுல இன்னும் சில வேரியேஷன்ஸ் பண்ணி அதே டெஸ்ட்டை இன்னும் ஃபர்தராக அப்கிரேட் பண்ணாங்க. என்ன, அதில் அந்த பெண்கள்னு நம்ம சொல்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா சினிமாவில், அதில் எத்தனை பெண்களுக்கு வந்து பேர்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் அப்பா, ஹீரோயினோட அம்மான்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஹீரோயினோட தங்கச்சின்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவ்வளோதான், அவங்களுக்கு பேர் இருக்கா. அதுக்கப்புறம் அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரின்னு ஏதாவது ஒன்று இருக்கா. இந்த மாதிரிலாம் அதில் இன்னும் ஃபர்தராக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த ரூல் நம்ம தமிழ் படங்களில் எத்தனை படங்களுக்கு வந்து அப்ளை ஆகுது, எந்த படங்கள்லாம் இதில் பாஸ் ஆகுது அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா, கலாட்டா கல்யாணம், காதலிக்க நேரமில்லை, பூவே பூச்சிடவா, சம்சாரம் அது மின்சாரம், கருத்தம்மா, அப்புறமா கேபி படங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரது எல்லாமே விமன் சென்ட்ரிக் படங்கள் நிறையா இருக்கும். ஸோ அவள் ஒரு தொடர்கதை, சிந்து பைரவி, அப்புறம் மனதில் உறுதி வேண்டும், கல்கி. அதுக்கப்புறம் வந்த படங்களில் பார்த்தா அபியும் நானும், மகளிர் மட்டும், மொழி, இந்த மாதிரி நிறைய படங்கள் அந்த ரூல்ஸ்குள்ளே விழும். அதே மாதிரி சந்திரமுகி படமும் சொல்லலாம். ஏன்னா சந்திரமுகியில் வந்து ஈவன் தோ சூப்பர் ஸ்டார் ஹேஸ் காட் லாட் ஆஃப் ப்ராமினன்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா அண்ட் ஜோதிகா 2 பேரும் சேர்ந்து பேசுகிற விஷயங்கள் நிறையா இருக்கும். அவங்க அந்த மாளிகையை பற்றி பேசுவாங்க, அந்த வீட்டை பற்றி பேசுவாங்க, அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த படம். அதுக்கப்புறம் கண்டுகொண்டேன், அதில் வந்து தபு அண்ட் ஐஸ்வர்யா ராய் அவங்களோட கரியர் பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் வரும், அவங்க எப்படி வாழ்க்கையில் முன்னேறாங்கன்னு நிறைய வரும். ஸோ அந்த படம். அதுக்கப்புறம் ரீசெண்ட் படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அறம், நயன்தாரா லீடாக பண்ணின ஒரு படம். அதில் வந்து கதை வந்து அவங்கள வச்சு தான் நகரும். பட் அதில் இந்த ரூலை அப்ளை பண்ணி பார்த்தோம்னா, அதில் இன்னொரு பெண்மணி அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தையோட ஒரு அம்மா, அவ்வளோதான். அது தவிர மற்றவங்க யாரும் அதில் கிடையாது. அண்ட் இவங்க 2 பேரும் பேசுகிற சீக்வன்ஸ் எத்தனை நேரங்களில் வருதுன்னு பார்த்தா அதுவும் வந்து ரொம்ப கம்மியான நேரங்கள் தான். இது தவிர இன்னொரு முக்கியமான படம்னு பார்த்தா இமைக்கா நொடிகள்லேயும் இவங்க லீட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். பட் அதுலேயும் இந்த ரூல் வச்சு பார்க்கும்பொழுது அதுவுமே அதுக்குள்ளே அப்ளை ஆகாது. அண்ட் பெண்கள் அப்படின்னாலே ஒரு பவர்ஃபுல் பொண்ணு சினிமா அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்ற ஒரு கேரக்டர் வந்து நீலாம்பரி கேரக்டர். ரொம்ப டிட்டர்மினேஷனோட, தனக்குன்னு ஒரு செல்ஃப் எஸ்டீமோடு இருக்கிற ஒரு பெண்மணியாக நம்ம காட்டுவோம். அதில் கோவம் அது இதுன்னு எல்லாரும் காட்டுவோம். நீலாம்பரியை எல்லாரும் திரும்ப 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 ரிப்பீட் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த நீலாம்பரியே கோர் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்சுவலி கோவப்படுறது, அந்த டிட்டர்மினேஷன் எல்லாமே எதுக்குன்னா அவங்க படையப்பாவை கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ரூலை வந்து நம்மளோட படங்களுக்குள்ளே வச்சு பார்க்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. இதே ரூலை நீங்கள் படம் பார்க்கும்போது டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ரூல்ஸோட எந்த படங்கள்லாம் பாஸ் ஆகுதோ அதை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ தட் we can also talk about that. For more such content, please subscribe to Cinema Traveler.